Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் இந்த ரிமார்க்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா 1 less than or equal to p less than infinity கேஸில் dual of LP star இது வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு LQ of n. இதை தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். p equal to infinity கேஸில் இது வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்டிவ் ஐசோமெட்ரி கிடையாது. அதாவது L1 நம்ம p வந்து இன்ஃபினிட்டினா நம்ம L இன்ஃபினிட்டி எடுத்திருக்கோம். ஸோ L இன்ஃபினிட்டியோட டியூவல் வந்து L1 கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் வந்து ஏற்கனவே என்ன கிளைம் பண்ணியிருக்கோன்னா L1n. ஸோ there is a function f from L1n to L infinity star of n. இது என்ன ஃபங்க்ஷன்னா f of y வந்து f suffix y இந்த லீனியர் ஃபங்க்ஷனலுக்கு yங்கிற எலமெண்ட் f suffix yங்கிற லீனியர் ஃபங்க்ஷனலுக்கு மேப் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஐசோமெட்ரி, இது வந்து ஒரு இன்டூ ஐசோமெட்ரி. இந்த கேஸில் p equal to infinity கேஸில் இது வந்து சப்ஜெக்டிவ் ஐசோமெட்ரி கிடையாது. ஸோ அதோடைய மீனிங் என்னென்னா L1 வந்து L இன்ஃபினிட்டி ஸ்டாரோடைய ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸாக வந்து நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இது நாட் ஈக்குவலுங்கிறதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஆர்கியூமெண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா, ஏற்கனவே ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம பார்த்தோம். என்ன ஆர்கியூமெண்ட் பார்த்தோம்னா L இன்ஃபினிட்டி வந்து செப்பரபிள் கிடையாது, ஆனால் L1 செப்பரபிள். ஸோ இங்கே வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா L இன்ஃபினிட்டி செப்பரபிள்னு வந்துடும். அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்னொரு விதமாக நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, C0 of n வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் L இன்ஃபினிட்டி ஆஃப் n நமக்கு தெரியும், ரைட்? ப்ராப்பர் சப்ஸ்பேஸ். ஸோ நம்ம இப்போ ஹாண்ட்மேன் எக்ஸ்டென்ஷன் தியரத்தை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம வந்து இந்த வெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் x ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து L இன்ஃபினிட்டியில் இருக்குது, L இன்ஃபினிட்டி ஆஃப் n இருக்குது. ஆனால் இது வந்து C0 n இல்லை. ஸோ நம்ம ஹாண்ட்மேன் தியரத்தை பற்றி என்ன தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும்னா, தேர் எக்ஸிஸ்ட் a functional f from L infinity of n to f such that f of xங்கிறது வந்து 0 for all x belongs to C0 of n and f of இந்த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ், நான் இந்த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நான் x0ன்னு வச்சுக்கிறேன். f of x0 ஈக்குவல் டு ஆர் இது வந்து நான் ஜீரோ. இப் நம்ம வேணும்னா இது வந்து ஈக்குவல் டு சம் நம்பர் ஆல்ஃபா. ஓகே, இது வந்து நான் ஜீரோன்னே வச்சுக்கலாம். நம்ம இது வந்து நான் ஜீரோ, ஏதோ ஒரு நான் ஜீரோ நம்பர். இந்த மாதிரி ஒரு கண்டினியூவஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் L இன்ஃபினிட்டி ஆஃப் n வந்து சொல்ல முடியும் யூஸிங் ஹாண்ட்மேன் எக்ஸ்டென்ஷன் தியரம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த ஃபங்க்ஷனல் வந்து நாட் ஈக்குவல் டு f suffix y ஃபார் எனி y in L1. இதை தான் வந்து சொல்ல போகிறோம். சப்போஸ் அதாவது நம்ம என்ன கிளைம் பண்ணுறோன்னா, கிளைம் there does not exist any y in L1n such that f of x equal to f suffix y of x. இது வந்து summation j equal to 1 to infinity x of j yj for all x belongs to L infinity of n. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை கிளைம் பண்ணுறோம். சப்போஸ் இது ட்ரூ இல்லைன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் there exists a y
in L1 such that f of x equal to f suffix y of x, right, for all x in L infinity of n. இது ட்ரூவா இருந்ததுன்னா f of ej என்ன வரப்போகுது, then f of ej வந்து f suffix y of ej, ஆனால் f suffix y of ejக்கு வந்து நமக்கு ஒரு இன்ஃபைனைட் சம் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அப்போ இதில் ej வந்து 1 if j equal to 1, அல்லது நம்ம இதை வந்து n சம் வந்து nல யூஸ் பண்ணலாம், ரன்னிங் வேரியபிள் n யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ej of n into yj of n, sorry y of n. ஸோ இது வந்து 1 when j equal to n அல்லது n equal to j, 0 when n not equal to j. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் வந்து வரப்போகுது, அது வந்து y of j, ரைட், y of j. ஆனால் f என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் பாருங்கள், f வந்து 0 ஃபார் ஆல் x in c0 of n. இன் பர்டிகுலர் ej வந்து பிலாங்ஸ் டு c0 of n. ஸோ அதனால் இது வந்து 0, ஆக்சுவலாக இது வந்து 0. என்ன ரீசன்னா as f of ej belongs to c0 of n, f of ej வந்து 0 for all j. f of ejங்கிறது வந்து ஆனால் yj, so that is y of j equal to 0 for all j. y of j 0ன்னா இந்த இன்ஃபைனைட் சம் என்ன ஆகுது, இந்த இன்ஃபைனைட் சம் வந்து 0, that is f suffix y of x equal to 0 for all x, right. This further imply f suffix y of x equal to 0 for all x belongs to L infinity, right, for all x belongs to L infinity. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா f of x வந்து 0ன்னு தான் வருது. f of x 0ன்னா அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஏன்னா இந்த f of x நாட் வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூ, ரைட். hence f of x equal to 0 for all x in L infinity, இது வந்து a contradiction to f of x not equal to 0. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் நமக்கு கிடைச்சதுன்னா, நம்ம வந்து there is a y in L1 such that f of x equal to f suffix y of x, இதை எடுத்ததுனால நமக்கு வந்து f of x equal to 0ன்னு வந்தது. ஸோ அது வந்து கான்ட்ரடிக்ஷன், ஹென்ஸ் இது வந்து ட்ரூ கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது. therefore there does not exist any y in L1 such that f of x equal to f suffix y of x. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட், ரைட், இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட். L1 உடைய டியூவல் வந்து L இன்ஃபினிட்டி, சாரி L இன்ஃபினிட்டிய டியூவல் வந்து L1 கிடையாது. இன்ஃபேக்ட் அது வந்து L1 வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஐசோமார்பிக் டு a சப்ஸ்பேஸ் ஆஃப் L infinity of dual of L infinity. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் வந்து இந்த விஷயம், அதாவது 1 less than p less than infinity-னா இந்த கேஸில், ஸோ இது remark number 2, so let 1 less than p less than infinity, then LP உடைய டியூவல் என்ன, LP உடைய டியூவல் வந்து ஆக்சுவலாக ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு LQN, ரைட். ஆனால் மறுபடியும் LQ உடைய டியூவல் என்ன, 1 less than p less than infinity-னா 1 less than q less than infinity, ரைட். ஸோ இந்த கேஸில் and LQ star of n இது என்ன வரப்போகுதுன்னா this is equal to LP of n, ஏன்னா சேம் ஃபேக்டை யூஸ் பண்ணுறோம், p and q are conjugate exponents, அதை யூஸ் பண்ணால் இது வந்துடும். அதாவது இங்கே வந்து என்ன வருதுன்னா LP உடைய டபுள் டியூவல் பார்க்குறோம். டபுள் டியூவல்னா என்ன, ஃபஸ்ட்டு டியூவல்னா
எக்ஸ் ஸ்டார். டபுள் டியூவல்னா எக்ஸ் ஸ்டாருடைய டியூவல். எக்ஸ் ஸ்டாருடைய டியூவல் என்ன? ஃபர்ஸ்ட் டியூவல் வந்து எல்கியூ. ஆனால் எல்கியூடைய டியூவல் என்ன? எல்பி, ரைட்? எல்பி. அப்போ எல்பி ஸ்டார் டபுள் ஸ்டார் வந்து என்னன்னா திஸ் இஸ் எல்கியூ ஸ்டார் ஆஃப் என். இங்கே வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக். ஆனால் இது வந்து எல்பி ஆஃப் என். இது எப்போன்னா when 1 less than p less than infinity. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபார் எவ்ரி y belongs to அல்லது ஃபார் எவ்ரி f belongs to LP star of n there exists unique y belongs to LQ of n such that f of x equal to summation j equal to 1 to n x of j y of j. Okay, x of j y of j. இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐசோமெட்ரி சொல்லியிருக்கோம். ஆனால் இதை வந்து நம்மளால் ஒரு அந்த கெனானிக்கல் ஐசோமெட்ரி நம்ம வந்து ஏற்கனவே ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேஸுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். அது ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேஸ் என்னென்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம் ஃபை சஃபிக்ஸ் அல்லது ஜே சஃபிக்ஸ் எக்ஸ் ஜேங்கிற மேப், ஜே மேப் ஃப்ரம் x star to f. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா j of f equal to f of x. நான் வந்து இந்த எக்ஸ்னே வச்சுக்கிறேன், j suffix xனே வச்சுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா j suffix x வந்து belongs to x double star. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து norm of x equal to norm of j suffix x இதையும் நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து டியூவல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்ன வருதுன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் டபுள் ஸ்டாரில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் வந்து இங்கே ஜேஎக்ஸ் மாதிரி தான் வருது, ரைட்? எக்ஸ் கோயிங் டு ஜேஎக்ஸ் பார்த்தோன்னா இது வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸ் டபுள் ஸ்டாருக்கு போகுது, ரைட்? இது வந்து ஒரு இன்டூ மேப். ஆனால் நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ஸில் இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இது ஒரு சர்ஜெக்டிவ் மேப்பாகவே வந்து இருக்குது, அதை வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த மேப் வந்து எக்ஸ் கோயிங் டு ஜே சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது வந்து கெனானிக்கல் மேப்பு. அது வந்து ஐசோமெட்ரியாக இருக்குது, அது இங்கேருந்து ஃபாலோ ஆகுது. அதே நேரத்தில் அது வந்து சர்ஜெக்டிவாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேசஸ்னு சொல்கிறோம். ஹென்ஸ் இந்த கேஸில் 1 less than p less than infinity கேஸில் எல்பி வந்து ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா எல்பி டபுள் ஸ்டார் டபுள் டியூவல் ஆஃப் எல்பி என்ன அது வந்து எல்பின்னு தான் வந்திருக்கு. இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம ஏற்கனவே டியூவல் ஸ்பேஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால நான் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கல. ஆனால் இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா ஒரு இன்டூ மேப்புங்கிறது கிளியராக இருக்கும். சர்ஜெக்டிவ் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறோங்கிறது வந்து இங்கே உள்ள ஆர்கியூமெண்ட்லேருந்து நம்ம சொல்லணும், ரைட்? ஏன்னா வந்து எக்ஸ் டபுள் ஸ்டாரில் ஒரு எலமெண்ட் எடுத்தோன்னா அந்த எலமெண்ட் வந்து எக்ஸ் டபுள் ஸ்டார் என்ன வந்திருக்கு? எக்ஸ் டபுள் ஸ்டார் வந்து இந்த இதுலேருந்து வந்து எல்பின்னு தான் வந்திருக்கு, ரைட்? இந்த இதில் டிஸ்கஷன்லேருந்து எல்பின்னு தான் வந்திருக்கு. ஸோ அதையும் வச்சுட்டு நம்ம இந்த எஃப் சஃபிக்ஸ் ஒய்யும் வச்சுட்டு இதை வந்து சர்ஜெக்டிவ் மேப்னு கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து ஒரு டென்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ பனாக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். டென்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ பனாக் ஸ்பேஸ். இப்போ நம்ம எக்ஸ் நாட்டுடைய டியூவலையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், எக்ஸோடைய டியூவலையும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், ரைட்? எக்ஸ் நாட் ஸ்டார் இது வந்து செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் ஆன் எக்ஸ் நாட். எக்ஸ் ஸ்டார் இது வந்து செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் எக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தா இது ரெண்டுமே வந்து சேம் தான் வரப்போகுது, ரைட்? இது ரெண்டுமே வந்து சேம். அல்லது நம்ம வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்னு சொல்ல முடியும் யூஸிங் ஹான்மனாக் தியரம். ஸோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஈஸியாக சொல்ல முடியும், அது வந்து என்னென்னா எக்ஸ் நாட் ஸ்டார் வந்து அல்லது எக்ஸ் ஸ்டார் வந்து ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ் நாட் ஸ்டார். இந்த இது வந்து ஒரு ஐசோமெட்ரிக்கலி இன்டூ ஐசோமார்பிக்னு சொல்ல முடியும். ஐசோமெட்ரிக் அது வந்து இன்டூவாக இருக்குது, அதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எடுத்துக்கோங்க,
எஃப் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஸ்டார்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து எக்ஸ் நாட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிகர் ஸ்பேஸ்லேயே கண்டினியூஸாக இருக்குது, அதனால் இந்த ஸ்மாலர் ஸ்பேஸில் கண்டினியூஸாக இருக்கும், அதே நேரத்தில் லீனியராகவும் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு நொட்டேஷன் வச்சுக்கலாம், எஃப் சஃபிக்ஸ் ஆர். இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நாம் ஆஃப் எஃப்பும் வந்து சேம் as நாம் ஆஃப் எஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ நம்ம இங்கே இந்த டிஸ்கஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃபார் எனி எஃப் இன் எக்ஸ் ஸ்டார் அது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இதில் தான் இருக்குது, எக்ஸ் நாட் ஸ்டாரில் தான் இருக்குது. அப்போது வந்து இது வந்து ஒரு சப்செட். அதே நேரத்தில் இங்கே வந்து ஐசோமெட்ரியும் வந்துடுது. ஓகே, ஆனால் ஹேண்ட்மேனாக் தியரத்தை யூஸ் பண்ணி இதுவும் வந்து எக்ஸ் நாட் ஸ்டாரும் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் ஸ்டார்னு சொல்ல முடியும், ரைட், யூஸிங் ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஜின்னு வந்து எக்ஸ் நாட் ஸ்டாரில் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஜியை வந்து எக்ஸுக்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து எக்ஸ் நாட் க்ளோஷர் வந்து எக்ஸுங்கிறதுனால, ஏன்னா எக்ஸ் நாட் வந்து டென்ஸ் சப்ஸ்பேஸ். ஸோ எக்ஸ் நாட் க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஜியை வந்து ஹோல் எக்ஸுக்கே வந்து யூனிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு எக்ஸ் நாட் ஸ்டார் there exists a unique f suffix g belongs to x star such that f suffix g of x equal to g of x for all x belongs to x naught and norm of f suffix g equal to norm of g. Okay, ஸோ இந்த மேப்பை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, எக்ஸ் நாட் ஸ்டார் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஸ்டார். அப்போது ஏற்கனவே ஐசோமெட்ரின்னு தெரியும், இதுலேருந்து சப்ஜெக்டிவ் ஐசோமெட்ரி. ஹென்ஸ் எக்ஸ் நாட் ஸ்டார் வந்து எக்ஸ் ஸ்டார் தான், ரைட், யூஸிங் த 1-to-1 ரிலேஷன். இங்கே உள்ள எலமெண்ட்டை இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இது வந்து கண்டினியூஸாக இருக்க போது, இங்கே உள்ள எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது வந்து அங்கே கண்டினியூஸாக இருக்க போது, யூஸிங் ஹேண்ட்மேனாக் தியரம். அப்போ நம்ம வந்து எக்ஸ் ஸ்டாரோடைய டியூவலை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு டென்ஸ் சப்ஸ்பேஸோடைய டியூவலை கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்குமெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரிமார்க் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். தென் இந்த ரிமார்க் 3 உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, be a dense subspace of a Banach space, then x naught star is isometrically isomorphic to x star, right, that is f from x naught or x star to x naught star there is a linear, okay, f from x star to x naught star is a linear bijective isometry map. Bijective isometry map defined by f of f equal to f restricted to x naught, right, f belongs to x star for all f belongs to. Okay, இங்கே வந்து பைஜெக்டிவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டுமே வந்து சேம். ஸோ இப்போ இந்த ஃபேக்டை வச்சுட்டு நம்ம இன்னும் கூட ஒரு சில கிளாசிக்கல் ஸ்பேஸுடைய டியூவலை வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு C0 டியூவல் என்ன, ஸோ அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ரிசல்ட், நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டு. இதை வந்து நம்ம கராலரி டு த ப்ரீவியஸ் தியரம், நம்ம எல்பியோடைய டியூவலோடைய கராலரியாவே வந்து இதை நம்ம டெரைவ் பண்ண முடியும். ஸோ லெட் 1 less than or equal to p less than or equal to infinity and q belongs to 1 comma infinity be such that 1 by p plus 1 by q equal to 1. Then number 1, fn with p now. ஓகே, இதோடைய டியூவல் என்ன, ஸோ டியூவல் ஆஃப் திஸ் இது வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு fn with q norm. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபைனைட் டைமென்ஷனலுங்கிறதுனால
p equal to 1 p equal to infinity கேஸில் கூட நமக்கு வந்து இதோடைய fn உடைய டியூவல் வித் 1 நாம் வந்து fn with infinity நாம் fn with infinity நாம் அதோடைய டியூவல் வந்து fn with 1 நாம், ஏன்னா ஃபைனைட் டைமென்ஷனல். ரெண்டாவது C naught naught of n with p நாம், இதோடைய டியூவல் என்ன? ஸோ நான் இங்கே வந்து இங்கே நாமும் வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து C naught naught of n கமா p நாம் அதோடைய டியூவல். ஸோ அதுக்காக வந்து இந்த பேரன்தீசிஸில் எழுதி இங்கே ஸ்டார் போடுறேன். இது வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு LQ ஆஃப் n. ஓகே, இங்கே வந்து இதோடைய இந்த நொட்டேஷனுடைய அர்த்தம் என்ன? ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக், அதாவது ஒரு ஐசோமெட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து பைஜெக்டிவ் ஐசோமெட்ரி ஃப்ரம் LQN டு C naught naught of n with p நாம், அதாவது டியூவல் ஆஃப் தட். ஸோ இதுலேருந்து நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன சொல்ல முடியும்னா C naught of n. ஸோ C naught of nங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் கன்வர்ஜஸ் டு 0. அது வந்து சுப்னா வித் ரெஸ்பெக்ட் டு சுப்னா அது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ அதோடைய டியூவல் வந்து என்னென்னா C naught ஸ்டார் வந்து என்னென்னா L1 of n. ஓகே, C naught ஸ்டார் வந்து என்ன? L1 of n. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸி டு ப்ரூவ், ஏன்னா வந்து நம்ம அந்த ஃபைனைட் சீக்வன்ஸை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் தியரத்துலேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நான் ப்ரூவ் பண்ணல. ஸோ செகண்ட் ஒன்று தான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ப்ரூஃப் ஆஃப் செகண்ட் ஒன் நான் ஃபஸ்ட்டு வந்து 1 less than or equal to p less than infinity கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன தெரியும்னா C naught naught of n is a dense subspace of LP of n. இது எப்போனா when 1 less than or equal to p less than infinity, p equal to infinity கேஸில் C naught naught of n வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் L infinity. ஆனால் p less than infinity-னா ஒரு டென்ஸ் சப்ஸ்பேஸ். இப்போ டென்ஸ் சப்ஸ்பேஸாக இருக்குதுனால இதோடைய டியூவல் வந்து என்ன ஆக போகுதுன்னா இதோடைய டியூவலுக்கு ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்காக இருக்க போகுது. அதுதான் வந்து இந்த டிஸ்கஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது C naught naught, ஆனால் நமக்கு LP ஸ்டார் என்னன்னு தெரியும், அதாவது டியூவல் ஆஃப் LP என்னன்னு தெரியும். டியூவல் ஆஃப் LP வந்து LQ when 1 less than or equal to p less than infinity, right? So LP star of n isometrically isomorphic to LQ of n if 1 less than or equal to p less than infinity. இது வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்லேருந்து வருது. அதே நேரத்தில் C naught naught of star of n அதுவும் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு LP star of n, ரைட்? ஏன்னா வந்து இங்கே டென்ஸு சப்ஸ்பேஸ் அந்த ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து LP ஸ்டார் வந்து ரெண்டு ஸ்பேஸுக்கு வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்காக இருக்குது. ஸோ காம்போசிஷன் ஆஃப் மேப்ஸ் யூஸ் பண்ணி இது ரெண்டும் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ C naught naught of star of n is isometrically isomorphic to LQ of n for 1 less than or equal to p less than infinity. ஸோ நம்ம இப்போ வந்து p equal to infinity கேஸ்லையும் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம p equal to infinity கேஸுக்கும் நம்ம வந்து எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ p equal to infinity கேஸில் ஸோ p equal to infinity ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம்னா f from L1n to C naught naught star of n. இந்த மேப் வந்து ஒரு ஐசோமெட்ரி மேப் let be defined by f of y equal to f suffix y, where f suffix y of x equal to summation j equal to 1 to infinity x of j yj for all x belongs to
C naught naught of n. இது வந்து ஒரு சர்ஜெக்டிவ் ஐசோமெட்ரி மேப்புங்கிறது வந்து சாரி சர்ஜெக்டிவ் இல்லை ஒரு ஐசோமெட்ரி மேப் ஃப்ரம் L1n to C naught naught star of n. இது வந்து நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ண ஃபேக்ட். என்ன ரீசன் பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் வந்து C naught naughtல எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து C naught naughtல எடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபைனைட் சம் வந்து ஃபைனைட் சம் ஆக போகுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு summation j equal to 1 to nx x of j yj. ஏன்னா வந்து nxங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸ் வந்து 0 வரப்போகுது. அப்போ இது ஒரு ஃபைனைட் சம். அப்போ இந்த நம்பர் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர். அப்போ fy of x வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அப்போ ஃபார் எவ்ரி y f suffix y belongs to C naught naught star of n. ரைட், அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா norm of 1 norm of y is equal to இதையும் வந்து நம்ம சொல்ல முடியும். இதை எப்படி சொல்லணும்னா, ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன டெரைவ் பண்ண முடியும்னா மாடுலஸ் ஆஃப் f suffix y of x is less than or equal to infinity norm of x. ஏன்னா x with C naught naught with சுப்னாம் தான் பார்த்துட்ருக்கோம். this is less than or equal to 1 norm. அப்போது என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா norm of f suffix y, operator norm of f suffix y is less than or equal to 1 norm of y. இதை சொல்ல முடியும். ஆனால் ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி சொல்லணும். ஸோ ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து நம்ம ஒரு வெக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம அதை சொல்ல வேண்டியதுதான். ஸோ லெட் xn belongs to C naught naught of n. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா be defined by xn of j. இது வந்து என்னென்னா sin of y of j where 1 less than or equal to j less than or equal to n, 0 if j greater than n plus 1. ரைட், இப்போ இந்த sin of yj வந்து ஒரு நான் ஜீரோ குவான்டிட்டியாக இருக்கலாம், மேபி நான் ஜீரோவாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் ஒய். ஆனால் இந்த எக்ஸ்என்னுங்கிற சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மேக்ஸ் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் வந்து நான் ஜீரோ, ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ. அப்போ இங்கே f suffix y of xn இது என்னன்னு பார்த்தீங்கன்னா this is summation j equal to 1 to n xn of j sin of yj into yj. ஆனால் xn of j வந்து sin. ஸோ சைனோட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா this is summation j equal to 1 to n mod of yj. ரைட், mod of yj. அதே நேரத்தில் fn of xn இது என்னன்னு பார்த்தீங்கன்னா mod of this is less than or equal to norm of y into norm of xn. ஆனால் norm of xn வந்து 1 or less than or equal to 1. ஸோ இது வந்து less than or equal to, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா norm of fy is greater than or equal to summation j equal to 1 to n mod of yj for all n. Hence norm of fy இது வந்து greater than or equal to 1 norm. ஓகே, ஏற்கனவே வந்து less than or equal to 1 norm சொல்லிட்டோம். ஸோ இங்கே greater than or equal to 1 norm வந்துட்டு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஐசோமெட்ரி. ஆனால் இப்போ வந்து நம்ம இது ஒரு சர்ஜெக்டிவ் ஐசோமெட்ரின்னு சொல்லணும். ரைட், ஸோ இது வந்து ஒரு இன்டூ ஐசோமெட்ரி மேப்பு. அதே நேரத்தில் லீனியரும் வந்து நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ண விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஐசோமெட்ரி மேப். இப்போ இதை வந்து சர்ஜெக்டிவ் சொல்லணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். லெட் f belongs to C naught naught star of n. ஓகே, ஸோ ஒய்ங்கிறது வந்து f of e1 f of e2 etc f of e1 etc. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா to claim y belongs to L1n and f of x equal to f suffix y of x for all x belongs to C naught naught of n. Okay, for all x belongs to C naught naught of n.
ஸோ இதோடைய ஃபைனைட், ஸோ நம்ம வந்து ஒரு வெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி நாட் நாட் ஆஃப் என். ஓகே, ஸோ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் இது வந்து என்ன வரப்போகுதுன்னா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to nx எக்ஸ் ஆஃப் ஜே ஒய் ஆஃப் ஜே, ரைட்? ஏன்னா வந்து எக்ஸ் சி நாட் நாட்டில் இருக்குன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து 0 சீக்வன்ஸு, அந்த ஸ்டேஜை என்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஆனால் இதை வந்து ஒய்ஜே வந்து எஃப் ஆஃப் இஜே, அதனால் இது என்ன ஆக போகுதுன்னா திஸ் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to nx எக்ஸ் ஆஃப் ஜே இஜே. இது வந்து எஃப்ல வந்து ஆக்ட் ஆகுது, ஆனால் இது வந்து நத்திங் பட் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் இது வந்து என்னென்னா மாட் எஃப் ஆஃப் எக்ஸ், இது லெஸ் than or equal to நாம் எஃப் இன்டூ நாம் எக்ஸ். இந்த மேப் வந்து லீனியரும் நமக்கு தெரியும், ரைட்? லீனியரும் நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது வந்து பவுண்டட்னு வந்துடுது இதுலேருந்து. ஹென்ஸ் அண்ட் எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் சி நாட் நாட் ஆஃப் என். ஓகே, அப்போது எஃப்ங்கிறது வந்து சி நாட் நாட் ஸ்டாரில் ஒரு எலமெண்ட்னு எடுத்தோம்னா ஒய்யை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வருதுன்னா எஃப்ங்கிற இந்த மேப் வந்து எஃப் சஃபிக்ஸ் ஒய், ரைட்? ஏன்னா வந்து எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா ஹென்ஸ் இந்த L1லேருந்து சி நாட் நாட் ஸ்டார் ஆஃப் எண்ணுக்கு போகிற இந்த லீனியர் ஐசோமெட்ரி மேப் வந்து ஒரு சர்ஜெக்டிவ் மேப். ஹென்ஸ் டியூவல் ஆஃப் சி நாட் நாட் ஸ்டார் ஐசோமெட்ரிக்லி ஐசோமார்பிக் டு L1. ஸோ இங்கே வந்து சி நாட் நாட்டை வந்து நம்ம சுப்னாமா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். சி நாட் நாட் வித் சுப்னாம், அது வந்து டென்ஸ் இன் சி நாட், ரைட்? ஸோ அதனால் வந்து என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா C naught naught of n is dense in C naught of n-ங்கிறதுனால C naught star of n isometrically isomorphic to C naught naught star of n. ஆனால் இது வந்து L1. Hence C naught star of n is isometrically isomorphic to L1. ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இன்னும் டியூவல் ஸ்பேசஸ் ஆஃப் சம் கிளாசிக்கல் மோனாக் ஸ்பேசஸை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.